ஹலோ மக்களே, வெல்கம் பேக். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ரெஃபரல் லிங்க் வச்சு கொஞ்சம் பேர் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். ஸோ நமக்கு யூஸ்வலாக சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்னா ஃபிக்ஸட் டெபாசிட் தான். பட் இப்போ ஒரு 5-6% தான் நமக்கு ரிட்டர்ன் வருது. நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அதில் ஒரு நல்ல ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் டைரெக்டாக அந்த ஈக்விட்டிலே இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டு தோணும். பட் நீங்கள் டைரெக்டாக ஈக்விட்டி ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் அதிகம், அதே மாதிரி ரிவார்ட்ஸும் அதிகம். ஆனால் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ரிஸ்க் கம்மி, ரிவார்ட்ஸும் கம்மி. நான் ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரிலையன்ஸ் கம்யூனிகேஷனோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹2.75 இருக்குது. பட் இதனோட ஹை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ₹800 வரைக்கும் போயிருக்கு. நீங்கள் பீக்லேயோ இல்லை அதுக்கு கீழே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் மொத்த அமௌண்ட்டும் நாம தான், உங்களுக்கு எதுவுமே ரிட்டர்ன்ஸே கிடச்சிருக்காது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஷேர்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து டீலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ உங்கள் மொத்த காசும் லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சுஸ்லான் எனர்ஜி. ஸோ இதனோட பீக் பார்த்தீங்கன்னா ₹400 ரேஞ்சில் போயிருக்கு. இப்போ வெறும் ₹9.60 இருக்குது. டைரெக்டாக ஈக்விட்டி ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ரிஸ்க் அதிகம். அதுவே நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. இன்னொரு சைட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 4,919% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு நீங்கள் லோவில் வாங்கியிருந்தீங்கன்னா. பட் பிகினர்ஸாக இருந்தோம்னா நமக்கு எப்போ ஷேர்ஸ் பை பண்ணணும், எப்போ ஹோல்ட் பண்ணணும், எப்போ செல் பண்ணணுன்றது தெரியாது. அதுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரியணும், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தெரியணும். அது தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணாலுமே ஒரு சில டைம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஷேர் ப்ரைஸ் மூவ் ஆகாது. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க. அவங்க இதெல்லாம் பார்த்துப்பாங்க. அவங்க எந்த ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணுன்றதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் UTI நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது அதனோட கிறிசில் ரேங்க். அது 4 ஸ்டார் இல்லை 5 ஸ்டார் இருந்தால் ஓகே. அதேமாதிரி ரிஸ்க்கும் பார்க்கணும். இதனோட ரிஸ்க் பார்த்தீங்கன்னா மாடரேட்லி ஹைன்னு கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு ரிஸ்க் கிடையாது. அந்த மியூச்சுவல் ஃபண்டோட ஹிஸ்டாரிக் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. 1 இயரில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு, 2 இயர்ஸில் எவ்வளோ வந்திருக்கு, அது அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்குன்றதுலாம் செக் பண்ணிக்கோங்க. சிப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா சிப்பில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்குன்றது ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸில் ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 14.22% கொடுத்துருக்கு. லாஸ்ட் 1 இயரில் 12.95% வந்திருக்கு. லாஸ்ட் 2 இயர்ஸில் 28% ரிட்டர்ன் வந்துருக்கு. மினிமம் 1 இயர்க்கு உங்களுக்கு 12லேருந்து 28% ரிட்டர்ன்ஸ் வரைக்கும் வருது. அதுவே நீங்கள் FDயில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா வெறும் 5 to 6% தான் உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். அதனால் தாராளமாக சிப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ ஜீரோதாவில் எப்படி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். உங்கள் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ண அப்புறம் ரைட் சைட் டாப்பில் உங்கள் லாகின் ஐடி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா காயின் ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் இந்த டேஷ்போர்டு ட்ராப் டவுன் இருக்கு இல்லையா, அந்த டேஷ்போர்டில் மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ப்ளோர் கிளிக் பண்ணுங்கள். எக்ஸ்ப்ளோர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்லேயே ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம், டெட்டில் பண்ணலாம், ஹைப்ரிட், இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். மியூச்சுவல் ஃபண்டில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று டைரக்ட் பிளான், இன்னொன்று ரெகுலர் பிளான். ரெகுலர் பிளானில் சார்ஜஸ் அதிகமாக இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்னு ஒருத்தர் நடுவில் இருப்பாங்க. ஸோ அதனால் உங்களோட சார்ஜஸ் அதிகமாக இருக்கும். இந்த சார்ஜஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நேவ் ப்ரைஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு யூனிட்டோட ப்ரைஸ் அதில் ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. பட் டைரக்ட் பிளானில் பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கிட்ட இருந்து பை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த புரோக்கர் இல்லாததுனால நமக்கு அந்த கமிஷன் கட் ஆகும். அதனால் உங்களுக்கு நேவ் ப்ரைஸ் டைரக்ட் பிளானில் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும். நான் டைரக்ட் க்ரோத் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த வீடியோவில் நான் ஜஸ்ட்டு இண்டெக்ஸ் ஃபண்ட் சொல்கிறேன். இண்டெக்ஸ் ஃபண்டில் ஒரு நல்ல ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா UTI நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட். அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு லாஸ்ட் 5 இயர்ஸ் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. எது நீங்கள் மணி கண்ட்ரோல் வெப்சைட்லையும் செக் பண்ணலாம், இல்லை டைரெக்டாக அந்த மியூச்சுவல் ஃபண்ட்லையும் செக் பண்ணலாம். லாஸ்ட் 1 இயர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 14% கொடுத்து. இது ஆனுவல் ரிட்டர்ன்ஸ். ஒவ்வொரு வருஷமும் இந்த பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, அதுக்கடுத்து நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இந்த ஃபண்டில் எவ்வளோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்றது. இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா மினிமம் 5,000 இன்வெஸ்ட் பண்ணணும். எக்ஸிட் லோட் செக் பண்ணணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸிட் லோட் 0. பட் நிறைய மியூச்சுவல் ஃபண்டில் எக்ஸிட் லோட் வச்சுருப்பாங்க 1% இல்லை 0.5% அந்த மாதிரி. இதனோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.21%. அதாவது அந்த ஃபண்ட் மேனேஜர் ஒரு கமிஷன் எடுத்துப்பாங்க. ஸோ நமக்காக இன்வெஸ்ட் பண்ணுறாங்கல்ல, அதனால் ஒரு சின்ன கமிஷன் எடுத்துக்கிட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த நேவ் ப்ரைஸுன்றது தான் அந்த ஒரு யூனிட்டோட ப்ரைஸ். ஒரு ஷேர் ப்ரைஸ் இருக்கு இல்லையா,
அந்த மாதிரி இந்த ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் தான் இந்த கரண்ட் NAV ப்ரைஸ். நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ட் பண்ணுறீங்கன்னா மெயினாக எக்ஸிட் லோடு எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்னன்னு பார்த்துங்க. இது கம்மியாக இருக்கிறது நல்லது. அடுத்து அந்த மியூச்சுவல் ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜர் யாருன்னு பாருங்கள். இந்த UTI நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து ஸ்ரவன்குமார் தான் ஃபண்ட் மேனேஜர். லாக்இன் பீரியட் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் எப்போ வேணால் செல் பண்ணிக்கலாம். முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம், அந்த மியூச்சுவல் ஃபண்ட் எந்த செக்டாரில் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எந்த கம்பெனிஸில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்றதை செக் பண்ணிக்கோங்க. இண்டெக்ஸ் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா எனர்ஜியில் 12.78% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஐடியில் 17.71% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸில் 11% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இன்ஃபோசிஸில் 8.69. ஸோ நம்மள மாதிரி நிறைய இன்வெஸ்டர்ஸ் கிட்ட மணி கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸில் வந்து பர்சன்டேஜ் அலோகேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு ஷேர் கீழே போனாலும் இன்னொரு ஷேர் மேலே போகும். ஸோ அதனால் உங்களுக்கு பேலன்ஸ் ஆகிடும். நீங்கள் டைரெக்டாக ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இதில் வந்து ரிஸ்க் வராது. மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து லம்சமாக பண்ணலாம், அதாவது மொத்தமாக ஒரே டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறது. இல்லைன்னா சிப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாம், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். எப்போ லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் மேக் பண்ணலான்னா, ஏதாவது மார்க்கெட் கிராஷ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். கோவிட்னால கிராஷ் ஆச்சு 2020. அப்போ வந்து லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக நம்ம மணி வந்து டபுளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரேராக ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சுன்னா லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ரெகுலராக சிப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சிப்பு தான் பெஸ்ட் ஆப்ஷன். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது. மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரணும்னா கண்டிப்பாக 3 வருஷத்துலேருந்து அட்லீஸ்ட் 20 வருஷம் இல்லை அதுக்கு மேலே தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ தான் நல்லா ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும். ரியல் காம்பவுண்டிங் பார்த்திங்கன்னா 20 வருஷத்துக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். எப்படி சிப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த SIPன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 5,000 இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட்னு செலக்ட் பண்ணணும். வாரம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து ஃப்ரீக்வன்சி. நீங்கள் வாரம் பண்ணலாம், இல்லை 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை மந்த்லி ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எந்த டேட்டுன்றதும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதனோட உங்களோட இஷ்டம் தான், நீங்கள் எந்த டேட் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் வீக்லி இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா நீங்கள் மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதனோட ஷேர் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கலாம். பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷேர் ப்ரைஸ் குறையலாம். ஸோ நீங்கள் வாரம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ரைஸ் வந்து ஆவரேஜ் ஆகிடும். ஸோ வீக்லி ஆப்ஷன் தான் பெஸ்ட்டு. ஆட்டோமேட்டிக் ஸ்டெப் அப்ன்றது உங்கள் சேலரி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். நீங்கள் கொடுக்குற பர்சன்டேஜ் வச்சு எந்த டேட்டில் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அந்த டேட் செலக்ட் பண்ணிட்டு க்ரியேட் சிப் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா இங்கே உங்களோட சிப் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ என்னோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் வந்து 8th April இருக்குது. ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா வீக்லி. ஸோ வாரம் வந்து 2,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணணும் இந்த ஃபண்டில். எண்ட் டேட் வந்து நான் கொடுக்கல, அதனால் இன்ஃபினிட்னு இருக்குது. ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 1st April 2022. ஸோ இது வந்து நீங்கள் மாற்றுறதுனா மாடிஃபை பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஒரு மாதம் இன்வெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா பாஸ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை இதை நீங்கள் டெலீட் பண்ணணும்னா டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ மாடிஃபை பண்ணுறது வந்து நீங்கள் எப்போ வேணால் மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்படி தான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்கள் மொபைல் ஆப்லேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் வந்து காயின் பை ஜெரோதான்னு ஒரு ஆப் இருக்கும். அதை இன்ஸ்டால் பண்ணி இதே ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோட 3 years மியூச்சுவல் ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளோன்றது சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.